தமிழ்நாட்டு மக்களை நாகரீகமற்றவர்கள் என்று கூறியவர்கள்தான் அநாகரிகமானவர்கள் என தெரிவித்திருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க சமயத்தில் பதில் சொல்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். காலநிலை வீரர்கள் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 50 மின் ஆட்டோக்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேட்டியளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றிய அரசை சாடினார். அமலாக்கத்துறையினரின் சோதனையை திசை திருப்பவே நிதி பிரச்சனையை தமிழ்நாடு அரசு எழுப்புவதாக பாஜகவினர் கூறிய குற்றச்சாட்டை மறுத்த அவர், நிதி கேட்டு தமிழ்நாடு அரசு போராடி வரும் நிலையில் அதனை திசை திருப்ப பாஜகவினர் முயற்சி செய்கின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டையும் தந்தை பெரியாரையும் இழிவுபடுத்துவதையே ஒரு கொள்கை முடிவாக பாஜக எடுத்துள்ளதாகவும் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். மொழிபெயர்க்கிறீங்களா? இல்ல, நான் அப்படின்னு அவங்க சொல்றவங்க தான் கொஞ்சம் நாகரிகம் இல்லாம தமிழர்களை விமர்சிக்கிறாங்க. இதற்கெல்லாம் சரியான பதிலை தமிழ்நாட்டு மக்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ கொடுப்பாங்க. தொகுதி மறுவரையறை தொடர்பான தென்னிந்திய மாநில தலைவர்களின் கூட்டம் இந்த மாதம் 22ஆம் தேதி சென்னையில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும் என்று உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் காலநிலை வீரர்கள் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 50 மின் ஆட்டோக்கள் வழங்கும் திட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அத்துடன் தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்டத்தின் இணைய முகப்பையும் துவக்கி வைத்தார். ஆட்டோக்களை பெற்றுக்கொண்ட பெண் பயனாளிகள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். இப்போ நம்ம தள்ளு வண்டியில் போக சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துல தள்ளின்னு போகணும், ஒரு இடத்துல வியாபாரம் ஆகுமோ இல்லை. ஆனால் இந்த வண்டி இருக்க சொல்ல எங்கே வேணாலும் நம்ம போய் வியாபாரம் நல்லா பண்ணிக்கலாம். அதனால் நான் நிறைய பெனிஃபிட் சார். இப்போ 25 கிலோ வரலாம் பொருளுங்க எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப இப்போ உதவியாக இருக்குது. நாங்கள் இப்போ காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வரோன்னா நாங்கள் அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டு தான் வரும். இப்போ அந்த சார்ஜ் எல்லாம் இல்லைன்னா எங்களுக்கு இன்னமும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. எங்கே வேணாலும் எங்கள் பொருளுங்களை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எந்த விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு மழையாக இருந்தாலும் நாங்கள் நினைவோம், கஷ்டமாக இருக்கும், வெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. இப்போ இந்த வண்டி வந்ததுனால எங்களுக்கு நல்ல ஒரு பயன் இருக்குது. இதை கொடுத்த ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மஞ்சள் பை திட்டம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கில் தான் அப்போல்லாம் பை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதனால் நிறைய நோய்கள் நிறைய என்ன சொல்கிறது, அதை ரத்து பண்ணுறதுக்கும் இந்த வண்டி கொடுக்குறதுக்கும் அதில் எல்லாமே எங்களுக்கு அனைத்தும் வாங்கி கொடுத்துருக்காங்க. மஞ்சள் பை, அந்த அட்டை பாக்ஸு, காய்கறிக்கு செட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் ரொம்ப இந்த குழு மூலிமா நாங்கள் வண்டி வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலோர தமிழகத்திற்கான உயர்கேடய வரைபடங்கள், பாரம்பரிய மீள்திறனுக்கான வேர்கள், பழங்குடியினரும் காலநிலை மாற்றமும், நிலையான வாழ்விடத்திற்கான சிறந்த நடைமுறைகள் என்ற 3 புத்தகங்களை உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.